அவர் ஆடியன்ஸ் தனுஷ் மூவி வந்தோடனே ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து நின்று சொன்ன மாதிரியே இப்போ ஒவ்வொரு ஷார்ட்லையும் நின்று பேசிகிட்டு இருக்கு. எல்லாமே தேட்டரை வந்து பாருங்கள், ஃபீல் குக் மூவி மிஸ் பண்ண. ஆர்என் விஜயோட ஆக்டிங்லாம் இந்த படத்தில் எப்படி இருக்கு? அவர் தான் இன்னொரு ப்ளஸ் வந்து அருண் விஜய். என்னன்னா அவங்க தனுஷ் சார் ஈகோயும் அருண் விஜயும் தனித்தனியாக சூப்பராக அமைச்சிருந்தாங்க. அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நகை படம் வந்திருக்கு. சூப்பராக நடிச்சிருந்தேன். தனுஷ் சாரோட ஆக்டிங்கும் சரி, டேரக்டிங்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே குறை சொல்ல அளவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் நல்லா இருந்தது. இப்போ மியூசிக் ஜிவி எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஹஸ் டன் ரியலி வெல் இன் லாட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். இது ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃபில்ம். ரூரல் ரூட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுனால வந்து அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல டெஃபினட்டாக இட்ஸ் அகைன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹி ஹஸ் கிவன். இட் வில் பி ஒன் ஆஃப் ஹிஸ் டாப் சார்ட்ஸ். தனுஷ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன், சத்யராஜ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் வந்து ஒரு நல்ல ஒரு சீனை நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பா. வேறு சமுத்திரக்கனி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் ஒரு கேரக்டர் அந்த டிவைனான ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த படத்தில். ஒரு சில விஷயம்லாம் டிவைனாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் நல்லாவே உண்மையிலே மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலி வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தியாக ஒரு இட்லி சாப்பிட்டு வரும்போது ஒரு 4 இட்லி பிச்சு போட்டு ஒரு சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டு வரும்போது எப்படி திருப்தியாக வருவீங்க ஒரு ஹோட்டலை விட்டு. அதுமாதிரி படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தியாக வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். நித்யா மேனன் அதான் ஆஃப்டர் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேரோட கெமிஸ்ட்ரியுமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித்யா மேனன் இந்த படத்தில் ஹீரோயினாக எப்படி இருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பப்போ நமக்கு தலைவன் தலைவியோட சீன்ஸாக நமக்கு கனெக்ட் ஆகும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஜி பிரகாஷோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. அவர் ஒரு ஆடியோ நான் சொல்லியிருப்பார், நான் வந்து ரீல்ஸ்க்காக அந்த ஒரு நிமிஷத்துக்காக பண்ண மாட்டேன், படத்தோட பாட்டு வந்து நின்று பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே நின்று பேசும். அதில் இந்த ஃபேமிலிக்கான ஒரு படம், கமர்ஷியலான ஒரு படமே கிடையாது. முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் தான். ஸோ நார்மலாக கிளாஸாக என்ன வேணும் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட வாழ்ந்த வழிமுறைகள், அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு மறக்கக்கூடாது. அது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெலோடிஸாக இருக்குது. அவ்வளோ வந்துட்டு கனெக்ட் ஆகுது படத்து கூட. ஸோ நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஜிவி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம வந்துட்டு அந்த படத்துக்குள்ளே இன்னும் இன்வால்வாக நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறோம், நம்ம அங்கே இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்றத இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் நிறையா வருது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாருங்கள். பெரிய படங்கள் தான் போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள் நிறையா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நிறையா வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான படம். எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ரிவெஞ்ச் மாதிரி தான் அது கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ஸோ அவங்க 2 பேரோட இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக பாருங்க.